ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் என்று திருவிண்ணகரிலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான குறித்து மங்களாசாசனம் செய்கின்றார். எத்தனையோ திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் அருளி இருந்தாலும் இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை நேரே குறித்து தன் ஒப்பார் இல்லப்பன் என்று மங்களாசாசனம் செய்வதனாலே இந்த எம்பெருமானுடைய ஏற்றத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். தன் ஒப்பார் இல்லப்பன், தனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லாதவன், ஒப்பிலியப்பன், உப்பிலியப்பனாய், பிரசன்ன வெங்கடேசனாய், ஸ்ரீனிவாசனாய், பூமாதேவி தரணி தேவி தாயாரோடு எழுந்தருளியிருக்கும் பக்தர்களுக்கு அருளை சுரக்கக்கூடியதான திவ்ய தேசம் 16வது திவ்ய தேசம் திருவிண்ணகர் என்கின்ற திவ்ய தேசம். வயோதிகராக வந்த எம்பெருமானுக்கு தன் மகளான பூமி தேவியானவள் உப்பு இட்டு கூட சமைக்க தெரியாதபடி இருக்கின்றாள் என்பதனாலே திருமணம் செய்து கொடுக்க மறுக்க, தான் உப்பு என்கின்ற சுவையையே அறவே விடுவதாக சொல்லி எம்பெருமான் தாயாரை ரிகண்டு மகரிஷியினிடத்திலிருந்து வேண்டி திருக்கல்யாணம் செய்து கொள்கின்றான். அதனாலே உப்பிலி அப்பன், உப்பு இல்லாது தளிகை பிரசாதங்கள் எல்லாம் இந்த எம்பெருமானுக்கு இன்றளவும் கண்டருள பண்ணப்படுகின்றதனாலேயும் ஒப்பிலியப்பன் என்றும் உப்பிலியப்பன் என்றும் இந்த எம்பெருமானுக்கு தனிச்சிறப்பு. 47 பாசுரங்களாலே இந்த திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் பேயாழ்வார், நம்மாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார், இந்த 3 ஆழ்வார்களும் இந்த திவ்ய தேசத்தை குறித்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். நம்மாழ்வார் நேரே திருவிண்ணகர் திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை குறித்து எண்ணப்பன், பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், தன் ஒப்பார் இல்லப்பன் என்று எம்பெருமானுடைய பெருமையை நேரே பாசுரத்திலேயே காட்டிக் கொடுக்கிறார். திருவிண்ணகர் அப்பன், பூதேவி தரணி தேவி பூமாதேவி என்கின்ற நாச்சியார் கூப்பிய கரங்களோடு வலது பக்கத்திலே எம்பெருமானுக்கு அமர்ந்த கோலத்திலே வீற்றிருக்க, இடது பக்கம் மார்க்கண்டேய மகர்ஷிக்கும் அருளை கொடுத்து கொண்டு எம்பெருமான் மாம் ஏகம் சரணம் பிரஜ என்கின்ற அபயத்தையும் அளித்து கொண்டு என் ஒருவனையே சரணமடைவாயாக என்று தன்னுடைய திருவடிகளை காட்டிக்கொண்டு அபயஹஸ்தத்தோடு எழுந்தருளியிருப்பதாகவும், பக்தர்களுக்கு தன்னையே கொடுக்க வேண்டி எம்பெருமான் தாயாரோடு பூமாதேவியோடு இங்கே எழுந்தருளியிருக்கிறான் என்று ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ணி எம்பெருமானை கொண்டாடுகின்றார்கள். அகோராத்திர புஷ்கரணி என்று இந்த புஷ்கரணிக்கு திருநாமம். விஷ்ணு விமானம், சுத்தானந்த விமானம், விமானத்துக்கு கீழே எம்பெருமான் எழுந்தருளி இருக்க, தர்மதேவதை காவேரி மார்க்கண்டேயருக்கெல்லாம் பிரத்யக்ஷமாக எம்பெருமான் எழுந்தருளி காட்சி கொடுக்கக்கூடியதான அற்புதமான திவ்ய தேசம். திருமங்கையாழ்வாரும் வேண்டேன் மனை வாழ்க்கையை, திருவிண்ணகர் எம்பெருமானே உன்னுடைய திருவடிகளை அடைந்த பின் வேண்டேன் மனை வாழ்க்கை, இந்த பிறவி என்பது வேண்டாம், வேண்டேன் பிறவாமை என்பது வேண்டும், இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடியதான விஷயங்களிலே அருச்சி என்பதை நீயே ஏற்படுத்த வேண்டும், உன்னுடைய பகவத் விஷயமான விஷயங்களிலே ருச்சி ஏற்படும்படிக்கும், உன்னுடைய அடியார்கள் விஷயத்திலேயும் ருச்சி ஏற்படும்படிக்கும் நீயே செய்ய வேண்டும் என்று அற்புதமாக பெரிய திருமொழியிலேயும் பிரார்த்திக்கின்றார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதியிலே கையும் உரையும் கருத்தும் உனக்கே அடிமை செய்யும்படி நீ திருத்தினாய் ஐயா, திருவிண்ணகராளா சிந்தையிலும் எண்ணேன் பெருவிண்ணகராளும் பேரு
கையும் உரையும் கருத்தும் உனக்கே அடிமை. திருவிண்ணகர் என்கின்ற திவ்ய தேசத்திலே எனக்காக என்ன அடிமை கொள்வதற்காக எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானே, என்னுடைய தலைவனே, சர்வருக்கும் தலைவனானவனே, என்னுடைய கையும் என்னுடைய உரையும் என்னுடைய கருத்தும் இந்த மூன்றுமே உனக்கே அடிமையாயிருக்கும்படிக்கு திருத்தி எனக்கு உபதேசம் பண்ணினாய். திருந்தி அந்த வழியிலே போகும்படிக்கும் நீ செய்தாய். ஆதலால் இனிமேல் பெருமை பெற்ற தேவலோகத்தை அரசாளும் தேவேந்திர பதவியை கூட சிந்தையிலும் நான் எண்ணமாட்டேன். அச்சுவை பெரிலும் வேண்டேன். இந்த சுவையே போரும் அரங்கமான அகருளானே என்று ஆழ்வார்கள் சொன்னது படிக்கு பரமபதம் சென்றும் தேவலோகத்தில இந்திரனுடைய பதவியை கிடைத்தாலும் கூட அதை எல்லாமும் நான் ஒரு காலம் எண்ணவே மாட்டேன். மனத்திலும் கூட நினைக்க மாட்டேன். வேறு சிந்தையாலும் செய்கையினாலும் சொல்லாலேயும் உனக்கே அடிமையாயிருக்கும்படிக்கு நீ செய்து விட்டாய். அதனாலே உன்னுடைய அடிமையாயிருக்கும்படியாக விஷயங்களையே நான் நினைப்பேன். மற்ற விஷயங்களிலே என்னுடைய மனசோ செய்கையோ வாக்கோ ஒரு காலும் செல்லாதபடிக்கு நீ திருத்தினாய் திருவிண்ணகராளா. இப்படிப்பட்ட பெரிய உபகாரம் செய்தவனே, உபகாரகனே அப்படின்னு சொல்றார். கையும் உரையும் கருத்தும் உனக்கே அடிமை செய்யும்படி நீ திருத்தினாய் ஐயா திருவிண்ணகராளா. சிந்தையிலும் எண்ணேன் பெருவிண்ணகராளும் பெரு விண்ணகர் என்று சொல்லக்கூடிய பரமபதமே கிடைத்தாலும் கூட அச்சுவை வேண்டேன், பெரினும் வேண்டேன். உனக்கே அடிமையாயிருக்கும்படியான இந்த பேரே எனக்கு கிடைக்கும்படிக்கு நீ அருள் செய்தாய் திருவிண்ணகராவனே. தன்னொப்பார் இல்ல அப்பனே, உப்பிலி அப்பனே, திருவிண்ணகர் அப்பனே என்றெல்லாம் ஆழ்வார்கள் கொண்டாடி எம்பெருமானை உருகுகின்றார்கள் பாசுரங்கள்ல. பிள்ளை பெருமாள் ஐயங்காரனுடைய பாசுரத்தையும் ஒட்டி நாமும் அங்கே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானுக்கே நம்முடைய சொல்லும் செய்கையும் சிந்தையும் உணர்வும் எல்லாம் அவனுக்கே அடிமையாயிருக்கும்படிக்கு எம்பெருமான் நமக்கு அருளை நல்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அடுத்த திவ்ய தேசம் அடுத்த பதிவிலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.